இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்லை இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்லை உட்காரு உட்காரு நான் உட்காருங்க. சொல்லுறேன். இல்லை நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல உட்காருங்க. உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. இங்க வாங்க. உட்காருங்க. இங்க உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க. அவங்களை உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க. இங்க பாருங்க. மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யாரும் வாபஸெல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களே, யாரும் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா, அப்போ வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்றங்களுக்கும் அண்ணா திமுக வேட்பாளருக்கு தான் எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பற்றி, அவருடைய வேட்பாளர் பற்றி நாங்கள் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இருக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம், ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க?